வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. நெறைய ஊர்கள்ல மயான சூறை நடக்கும். நீங்க பார்த்துருப்பீங்க. அ சில ஊர்கள்ல இப்ப சென்னை பொறுத்தவரைக்கும் சுடுகாட்ல பண்ண முடியாதுங்க. ஏன்னா, சுடுகாடுகள் அந்த அளவுக்கு இல்லன்ற மாதிரி, எல்லாருமே என்ன பண்ணுவாங்க, மைதானங்கள்ல அந்த பொம்மை செய்து வச்சிருப்பாங்க. அங்க தான் அந்த அம்மா தேர் வரும். வேஷம் போட்டு வருவாங்க. அங்க தான் அந்த மயான சூறை நடக்கும். ஆனா, சில ஊர்கள்ல பார்க்கலாம், உண்மையாலுமே அந்த சுடுகாட்டுக்கு தாங்க போகும் அந்த அம்மா. அப்படி எப்படின்னா, அந்த அம்மாவுடைய கரகம் ஜோடிச்சு வரும். இல்ல அந்த அம்மா தேர் ஜோடிச்சு வரும். அதுக்கு முன்னாடி அதாவது மயானக்காளி வேஷம், அங்காள பரமேஸ்வரி வேஷம், மயானக்காளி, சுடுகாட்டு காளி கருப்பு கலர்ல வேஷமும் போடுவாங்க. நீல கலர்லயும் போடுவாங்கங்க. அப்புறம் அந்த க அ ரெ சிவப்பு கலர்ல அங்காளம்மன் வேஷமும் போட்டு வருவாங்க. சுடுகாட்டுக்கு வரும்பொழுதுங்க, அந்த அம்மா அப்படியே அந்த பொம்மைய வந்து எந்த இடத்துல குடல் வச்சிருக்காங்களோ அதாவது அந்த ஐதீகம் என்னன்னா, அந்த குடல் கிழிச்சு மாலையா போடுறது தான். அப்படியே அந்த கபால மாலையோட அந்த அம்மா வருங்க. மண்ட ஓடு மாலையோட வந்து, அந்த மாரி அந்த குடல் கிழிக்கிற மாரி அந்த பொம்மைய மண்ணால பொம்மை செஞ்சு வச்சிருப்பாங்க. அத கிழிச்சு அந்த குடல் மாலைய எடுத்து தலைக்கு போட்டுக்கும். போட்டுட்டு மொறத்தில பொறி வச்சு வாரி இறைச்சி விடுவாங்க. மயான சூறைன்றது. சில ஊர்கள்ல என்ன பண்றாங்கன்னா, பெரிய இலையா போட்டுர்றாங்கங்க. ஒரு வேட்டிய விரிச்சு போட்டு பெரிய இலையா போட்டு வச்சுருவாங்க. அதில ஊர் மக்கள்லாம் வந்து பிரசாதம் மாரி சுண்டல், கொழுக்கட்டை என்னென்ன அவங்களால முடிஞ்சது எடுத்துன்னு வந்து அங்க விக்கிறாங்க. அந்த பொம்மைக்கு கால் பக்கத்துல. அது எல்லாம் அப்படியே ஒரு கோபுரமா இருக்குதுங்க அந்த பிரசாதங்கள். அது அந்த அம்மா இன்னும் அங்காள பரமேஸ்வரி வந்து என்ன பண்ணுவாங்க, வாரி 4 மூலையும் இறைச்சிட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க, மீதிய வந்து பக்தர்கள் வந்து பிரசாதமா வாங்கிட்டு போவாங்க. அந்த அம்மா புதைச்சு வச்ச பூசணிக்காய், கோழி முட்டை, அப்புறம் என்னென்னோ பொருட்கள ஒரு அந்த முட்டைய கொண்டு போவாங்க. காசுகள் கிடைச்சா அவ்வளோ அதிர்ஷ்டம்னு சொல்லுவாங்க. அப்படி சுடுகாட்ல கூட அந்த அம்மாவுக்கு அவ்வளோ ஒரு மகிமை. அந்த என்ன சொல்றது வார்த்தையே இல்லங்க. அந்த கெட்ட சக்திகளுக்கு உணவளிக்கிறா அந்த அம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. சுடுகாட்ல போயிட்டு மயான சூறையப்போ அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிரம்ம கபாலத்துக்கு உணவளிச்சான்னு சொல்லுவாங்க. எல்லாம் பண்ணிட்டு அவ்வளோ ஆவேசமா வரும் அந்த அம்மா. கோழிய கடிச்சுக்கிட்டு, ஆட்ட கடிச்சுக்கிட்டு அவ்வளோ ஒரு ஆங்கார ரூபமா வருவாங்க அந்த அம்மா அங்காள பரமேஸ்வரி. நெறைய ஊர்ல ரொம்ப பயங்கரமா நடந்தா கூட, மலையனூர பொறுத்தவரைக்கும் வெறும் காய்கறிகள தான் அந்த மயான சூறையப்போ அந்த அம்மா மயான காளி இருக்கிற இடத்துல வாரி சூறையிடுவாங்க. அந்த காய்கறிகள் கிடைக்கிறது கூட பெரிய பாக்கியம் தாங்க. ஏன்னா, அந்த அம்மா பேர் சொல்லி ஒரு சுண்டல தூக்கி போட்டா கூட அதுக்கே தனி மகிமை உண்டுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கும்போது அந்த காய்கறிகள கொண்டு போய் சமைச்சு சாப்பிட்டா நோய் நொடிகள் போகும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அங்க வீசி எறியப்படுற ம காசுகள் கிடைச்சா உங்களுக்கு வாழ்க்கையில பெரிய முன்னேற்றம் கிடைக்கும். அதோட அங்க பிரசாதங்கள் கிடைச்சா அத வாங்கி சாப்பிடுவாங்க. உடல்நலம் சரியாகும். என்ன விதமான வேண்டுதல் வேணுமோ, அங்க இருக்கிற எலுமிச்சம்பழத்த கொண்டு வந்து சுத்தி போட்டீங்கன்னா, உங்க தொழில் தடைகள் போகும்.